Hi hello guys, welcome back to Salna Gaming. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபி நெல்லோ பார்ட் 2. அதுக்குள்ள சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது அவ்வளவுதான். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நைட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நைட் 1 ப்ளே பண்ணி பார்ட் 1 நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்படியே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வந்து கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மீனாட்சி, அதாவது அந்த பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ பாட்டில் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டானுங்க அலப்பறைய. இப்போ வந்துட்டு பால் புட்டியை காணும், அது எங்கேயோ பதுக்கி வச்சிட்டானுங்க. பால் புட்டி காணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே இருக்கிற அந்த ரேக்லாம் கண்டுபிடிப்போம். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. என்னங்க பால் புட்டியை காணோம். பாவங்க, இங்கே ஒரு கேட் இருக்குது, இதை எடுத்துக்குவோம். இந்த கேட் வந்து மொத்தம் 12 கலெக்ட் பண்ணால் தான் எல்லா லெவலும் அன்லாக் ஆகும் போல். சரி, இங்கே பார்த்து சிங்கி இல்லைங்க. ஐயோ, காற்று இருக்குது. இப்போ வந்துட்டு இதுக்குள்ளேயும் இல்லைங்க, எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. டக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுங்க. பால் புட்டியை கண்டுபிடிச்சாச்சு. ஐயோ, திரும்ப கீழே விழுந்துருச்சு. ஐயோ, உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாச்சு. டக்குன்னு எடுத்துகிட்டு இப்போ போய் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவோம். டக்குன்னு மேலே போவோம். இப்போ டோர் அன்லாக் ஆகிடுச்சு. சரி, பாப்பா இங்கே இருக்குது. இப்போ ஃபீட் பண்ணுவோம். மேலே எதுவும் சவுண்டு கேட்குறதுன்னு நினைக்கிறேன், தெரியல. வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பாப்பா வந்து கலர் புகை விட போகுது. பார்த்தீங்களா, எப்படி கலர் புகை விட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் டேபிள் கூப்பிட்டு போகணும். அங்கே கூப்பிட்டு போயிட்டு பாப்பா மாட்டிக்கிச்சு. அங்கே கூப்பிட்டு போய் இப்போ பாப்பாவுக்கு வந்து நாப்பி மாற்ற போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். வந்து பாப்பா தூக்கி போட்டு விளாட்லாம். தூக்கி போட்டு பாப்பா கற்றுது. பாவம், மூஞ்சியே மாறிடுச்சுங்க, பாவங்க. இங்கே உட்காரு பாப்பா. இங்கே உட்காந்தாலும் மாற்ற முடியாது போலுங்க. கரெக்டாக நம்ம போய் அந்த டேபிளில் வச்சு அதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும் போல். இப்போ அங்கே எங்கேயும் கூப்பிட்டு போவோம். 4 ரவுண்டு கூப்பிட்டு போவோம். இப்போ இதுக்குள்ளே போட்டு ஐயோ, இங்கே பாருங்கள் பாப்பா எப்படி சுற்றுதுன்னு. ஐயோ, வேறு லெவலில் இருக்குது கேம். அற்புதமாக மேக் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடிக்கு வந்து நம்ம பார்ட் 1லேயே வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு பாப்பாவை விண்வெளிக்கு அனுப்பி விட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம விண்வெளியோட காற்று எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கோம். இப்போ வந்து விண்வெளி சூரியன் பக்கத்தில் போனோம்னா எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறோம். எங்க பாப்பா பறந்துருச்சு. மீனாட்சி பாப்பா சிரிக்குதுங்க, பாப்போம். சே, குழந்தைன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறோம். அப்பயும் அந்த குழந்தை சிரிக்குது. இப்போ வந்து சேஞ்ச் டேபிளில் போட்டாச்சு. எனக்கு தெரியும், ஏன்னா எல்லா டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே கிச்சனுக்குள்ள ஓடிடுச்சு. இப்போ போய் பார்ப்போம். இங்கே இருக்குது, அங்கே எடுத்துடலாம். பிடிச்சல் இங்கே அதுக்குள்ளே திரும்ப பறந்துருச்சு. மேலே போகுது. சரி, நம்மளோட தலையெழுத்துங்க இது பின்னாடியெல்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே இது திரும்ப போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. இங்கே எங்கே இருக்குன்னு வர தெரியலைங்களே. அந்த பொம்மை கட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயே விட்டுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இல்லை. இப்போ எங்கே போச்சுன்னு தெரியலையே. வெளியே போய் பார்ப்போம். இந்த டோரில் இங்கேயும் இல்லை. அடுத்து இங்கே அன்லாக் ஆயிடுச்சு இந்த இடம். ஓ, இங்கே இருக்குது. போய் முட்டிக்கிச்சா. இன் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ். ஓ, எமர்ஜென்சி டைமில் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ண முடியல. அது கீழே போய் மாற்றி விடுவோம். பாரு, திக்தான் ஓவராக ஆடக்கூடாதுன்றது. ஓவர் ஆடி மண்டை அடிச்சுக்கிச்சு. இதுக்கு மண்டை எங்கே இருக்குன்னு தெரியல, கால் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி பாருங்கள், பாப்பா காணாமல் போயிருக்கு. இங்கே தான் இருக்குது. இன்னும் ஏதாச்சும் பண்ணியிருப்பானுங்களே. இப்போ வந்து வெளியே போவோம். எங்க மீனாட்சியோட கண்ணை பார்த்தீங்களா? ஐயோ, இப்போ நீங்கள் அந்த கண்ணை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண் எப்படி இருந்துச்சுன்னு.
ஏங்க இது ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து ஸ்டோரி படிக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்ன கதைன்னா த பிரின்ஸ் அண்ட் த ரேபிட். அந்த கதை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். வந்து என்ன கதையோட வந்து ஒரு அச்சோ இவங்க ஏதோ கத்துதுங்க, யாரும் அடிச்சு போட்டாங்க போல். அப்புறம் தான் த்ரில்லாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மாறி மாறி வருது. பாப்பாவுக்கு ஏதோ பொம்மை எடுத்து தரணும் மாமா. பொம்மை இது எடுக்க முடியாது. பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்குது, பாப்பா மாதிரியே இருக்குது. கண் எங்க அந்த கண்ணை பார்த்தீங்களா? திரும்ப கொடுப்போம். இப்போ மாறல, தூக்கி அடிச்சிருச்சு. இது கொடுப்போம். இந்த பொம்மையும் இல்லை. எந்த பொம்மை எங்கே கேட்குது? இந்த பொம்மை இதையும் தூக்கி அடிச்சிருச்சு. இப்போ வந்து ரேபிட். ஓ, அந்த ஸ்டோரியில் வந்து என்ன இருக்குதோ அதை தாங்க கொடுக்கணும். இப்போ பாருங்கள் ஒத்துக்கும். சொன்ன மாதிரியே பார்த்தீங்களே. வந்து திரும்பவும் ஸ்டோரி புக்கை காணும். திரும்பவும் ஸ்டோரி புக் எடுத்து படிக்கணும். சரி, பாப்பாவுக்கு படித்து சொல்லியாச்சு. அந்த பாப்பா தூங்கிடுச்சு. பொம்மையை எடுக்க முடியலைங்க, பாப்பாவே வச்சுக்கிச்சு. எல்லா பொம்மையாக வேணான்னு சொன்ன மீனாச்சு. இந்த எல்லா பொம்மையும் உனக்கு எல்லாமே நீயே வச்சுக்கோ, எடுங்க. எல்லா பொம்மையும் எடுத்து உள்ளே போட்டு விட்ருவோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டோங்க. போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 பொம்மை இருக்குன்னு நினைக்கிறேன். 3 பொம்மை, அப்புறம் ஆட்டு பொம்மை மேலே இருக்குது. எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம வெளியே போவோம். வேறு பொம்மையில் எதுவும் இல்லை. இது என்னது? எதுவும் அன்லாக் பண்ணணுமா? சரிங்க. இங்கே ஒரு ராஜாவோட செஸ் காயின் இருக்குது. சரி, தூக்கி போடுவோம். தூக்கி போட்டு அஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க. இருங்க, அதை எடுத்து திரும்ப உள்ளே போட்டு நம்ம போவோம். சரி, ஓகே. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகலாம். ஓகே, குட் நைட் பாப்பா. இப்போ வெளியே போச்சு. எல்லா டோரையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க சொல்லிக்கிறாங்க. சரி, நம்ம சோஃபா கிட்டே போவோம். உட்காருவோம் சோஃபாவில். அதுக்குள்ளே காலிங் பெல் அடிக்குது. கரெக்டாக தூங்கும் போது எல்லாம் வருவானுங்க. சரி, ஓப்பன் பண்ணுவோம். ஏதாச்சும் ஆபத்தும் ஏதோ பாக்ஸ் இருக்குங்க. யார் வச்சுட்டு போனான்னு தெரியல. எங்கேயும் யார் வச்சுட்டு போனான்னு தெரியல. சரி, எடுப்போம். என்னது? டோஸ்ட் 4000. டோஸ்ட்டு 4000 ஆமாங்க. இது இது வந்து தெரிஞ்சிருச்சுங்க. இது வந்து என்னென்னா நம்ம வந்து ப்ரெட்டு இதெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு அதுக்கான ஒரு மிஷின் தான் இது. ஸோ இப்போ வந்து வெளியே போய் பார்ப்போம் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு. இங்கேயும் இல்லை. எங்கள் கதை திறங்க. எல்லா டோரும் லாக்டு வந்திருக்கு. லெஃப்ட்டு ஒர்க் ஆகாது போல். என்னன்னு தெரியலைங்க. பாருங்கள், அப்படியே பார்த்த ஃபோட்டோ அதே மாதிரி இருக்குது. போன எபிசோடில் பார்த்த ஃபோட்டோ வந்து இதுவும் இருக்குது. டேன் த ஹேண்டில். இது மியூசிக் கேதுங்க. என்ன மியூசிக்குன்னு தெரியல. எது இந்த கேமில் புதுசாக எதுவும் இருக்குது. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம ரூமுக்கு போவோம். போயிட்டு ஐயோ ஏங்க, இப்போ அதுக்குள்ளேருந்து என்னமோ வந்துச்சுங்க. நான் நல்லா பார்த்தேன். என்னன்னு தெரியல. அதுக்குள்ளேருந்து ஏதோ வந்துச்சு. இவங்க இந்த சைடு என்னன்னு தெரியல. இதுக்குள்ளேருந்து ஏதோ வந்துச்சு. இவங்க இது ஏதோ கையில் எடுக்கிற மாதிரி க்ளோன் அவுட்ஃபிட்டாமா. இது வந்து இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிறதானே? ஆமாங்க, இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிறது. தூக்கி இது மண்டையில் வைப்போம். கீழே வந்துருச்சு. தூக்கி நல்லா நேரம் இப்போ வைப்போம். தலைகளாக திருப்பி வந்துருச்சு. இது வைக்க முடியாது போலங்க. சரி போவோம். சரி, அது தூக்கி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க இது? அது தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த பொம்மை எது கீழே வந்து கிடக்குது. அதை போய் பார்ப்போம். ரேபிட்டு ஏதோ க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னங்க ஆப்போசிட்டாகவும் திறக்குது. சரி போவோம். இப்போ வந்து இந்த க்ளோன் அவுட்ஃபிட் எடுத்து டிவி மேலே வச்சுருவோம். இது வந்து கான்செப்டே இல்லை, சும்மா நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன் கைஸ். கை வைக்கிற எல்லாமே சரி பண்ணுது. இது மேலே நிற்க மாட்டேங்குது. என்ன தான் ட்ரை பண்ணாலும் மேலே நிற்க மாட்டேங்குது. சரி கைஸ், இந்த இடத்துல வந்து அந்த பொம்மை ரேபிட் பொம்மை வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு. அது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அது மேலே தான் இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் எப்படி இருக்குது. இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இது வந்து அதுக்குள்ளே இருக்கிற பஞ்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது யாரோட வேலைன்னு நினைக்கிறீங்க? வேறு யார்? நம்ம மீனாட்சியோட வேலை தான் இது. எனக்கு நல்லா தெரியும். இப்போ மேலே போய் பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஆபத்துக்கு இது வந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு அவ்வளோதான். இப்போ இது தூக்கி வந்து மேலே வச்சுருவோம். பாவம் கீழே கிடக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புட் த பாக்ஸ் ஆன் த டைனிங் டேபிள். இந்த பாக்ஸை வந்து டைனிங் டேபிள் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இருங்க அது முதல்ல எடுப்போம். இது வெளியில் எடுக்க முடியாது போல், அப்படியே நம்ம போய் எடுக்கிறது போல். சரி, நம்ம போய் டைனிங் டேபிள் வச்சிடலாம். ஐயோ கீழே வந்துருச்சுங்க. இருங்க எடுத்து வச்சிடலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து டிவி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. உட்காந்து பார்ப்போம் டிவியை. இது டிவியில் காமிக்கிறது எங்கேயும் நான் பார்த்த மாதிரி தாங்க ஏதோ ஞாபகம். இது வந்து இந்த மீனாட்சி கண் மாதிரியே இருக்குது. என்ன தெரியல காமிக்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து நைட் 2 வந்து முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நைட் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போடலாம். அப்படியே லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க. சரி, இப்போ நேராக போயிட்டு நம்ம வந்து டிவி பார்த்துட்டு எங்க பாப்பா கற்றுன்னு நினைக்கிறேங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டானுங்க. லைட்டில் விட்டு எரியுது. கோ அப்ஸ்டேர்ஸ் அண்டு செட்டில் பாப்பா பேபி. இப்போ வந்து பேபியை செட்டில் பண்ணணுமோ? செட்டில்னால் என்னன்னு தெரியலையே. கிளிக் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. ஃபைண்ட் சம்திங் டு ஈட் போட்டு ஏதோ சீஸ் டுடே அது நம்ம போட்டுக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து டைனிங் டேபிள் தூக்கி வைக்க சொன்னாங்க போல். இப்போ என்ன சீஸ் ஒன்று எடுத்துக்குவோம். சீஸ் வந்து போட முடியலையே. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வைக்க சொல்லிக்கிறாங்க. சரி, ப்ரெட்டை வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு சீஸ் எடுத்து வைப்போம். ஓகே, சீஸஸ் வச்சு அடுத்து வேறு பிக்கிள் அதை எடுத்து வைப்போம். நம்ம ஊரில் இந்த மாதிரி அங்கே இருக்குது என்னென்னமோ. அதை எடுத்து வச்சு கொஞ்சம் சீஸ் இன்னும் கொஞ்சம். இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் போடுவோம். டொமேட்டோ அண்டு அங்கே வேறு என்ன இருக்குது? வேறு இது இந்த காளான் நினைக்கிறேங்க. ஆமாம், காளான் தான். அடுத்து இது என்னன்னு தெரியல, நம்மளால படிக்க முடியல. அடுத்து ஆனியன். ஐயோ ஒன்று கீழே வந்துருச்சு. ஆனியன் ஒன்று எடுத்து வச்சோம். இதே எடுத்து போடுவோம். இது வந்து ஐயோ இருக்கிறதும் சேர்ந்துப்பா. ஐயோ மக்களே, அவ்வளோதான் கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இருக்கிறது பறந்து போய் குப்பையில் விழுந்துருச்சு. சரி, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவோம். சீஸ் எடுத்து கீழே போட்டுருவோம். ஒரு ப்ரெட், ஒரு சீஸ், அப்புறம் ஒரு பிக்கிள் எடுத்து போட்டுருவோம். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து முட்டை இருக்குதுங்க. முட்டையை உடச்சி போடுவோமா? சரி, முட்டையை உடச்சி போடுவோம். இது உடைப்போம். இதுன்னு இங்கேயே உடஞ்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரெட்டை தூக்கி வச்சிடலாம். இப்போ வந்து க்ளூஸ் அதுதான் தயாராகிட்டு இருக்கு. வெடிச்சிருச்சுங்க. ஃபீட் மீயா? ஐயோ ஐ திங்க் பேபிக்கு தான் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபீட் த பேபி யூ மாஸ்டர். இங்கே பால் டப்பா உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக சொல்கிறேன். வெளியே போகும்போது கதை சத்தியம். பாப்பா அங்கே தான் உட்காந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி கதை சத்திட்டாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுங்க, எல்லா கேம்லேயும் வழக்கப்படி பண்ணுறது தான். எங்கே தூக்கி வச்சுருக்காங்க தெரியல. வெளியும் போக முடியல. சுற்றியும் ஐஸாக இருக்குது. இந்த சைடு இந்த இடத்துல வந்து பால் டப்பா இருக்குது. பால் டப்பா வந்து கைக்கு எட்ட மாட்டேதுன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயா சுற்றி போவோம். இங்கே புதுசாக ஏதோ வேவ் ஓப்பன் ஆகிருக்கு. சுற்றி எங்கிட்டு போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல.
இது ஒரே பாக்ஸ் மாதிரி. இது என்னங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் திரும்ப திரும்ப வந்துட்டு எங்க பாருங்கள் ஒரு கை. இது என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யாரோ வந்து மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாப்பாவோட கை இவ்வளோ பெருசு இருக்காது. ஸோ ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து வெளியே போவோம். ஏங்க அதுக்குள்ளே பாதை மறைஞ்சிருச்சு. ஓ ரூட் அப்பப்போ மாற்றிடுறாங்க வெளியே போகிறதுக்காக, நம்ம குழம்பிடக்கூடாதுன்னு. சே என்ன தானே இந்த கேம் உருவாக்குறவனுக்கு நல்ல மனுஷங்க. இது என்னமோ கீழே இருக்குது. இது என்ன தந்தூரி சிக்கன், வேக வைக்காத தந்தூரி சிக்கன். இது யார் தூக்கி இங்கே வச்சுக்க வந்துடும். ஓ ஃப்ரிட்ஜு, அதனால் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிறோம். சரி டக்குன்னு வெளியே போவோம். வந்தாச்சு. இது என்ன ஃப்ரிட்ஜ் டோர் மாதிரியே தெரியல. ஏங்க இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க அதுவாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஐயோ இது வந்து அப்படியே ஏதோ இது வெளியே வந்துச்சு. இதை நான் சுற்றி விட்டோன்னே வெளியே வருதான்னு பார்ப்போம். இது வரல. இதுக்கும் பின்னாடி ரெண்டு கோயில் எங்கிட்ட இருந்து எது வரும்னு தெரியாது. திடீர்னு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கணும். பால்ல பக்கி வந்துருச்சு. இப்போ போவோம். இது அப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏங்க அதுக்குள்ளே அந்த இது வந்து அந்த க்ளோன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களேங்க, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. அது எங்க பாப்பா கண்ணு சவுண்டு கேட்குது. இன்னும் இது போகவே இல்லைங்க. பாப்பா பேச தூக்கணுன்னு கண்ணு பழையபடி மாறிடுச்சு. ஆனால் இன்னும் அது இதாக இருக்குது. பாவம் டீ பாரு. இப்போ தூக்கிட்டு போவோம். பால் டப்பா கூட போய்ப்போம். சிரிக்குதுங்க. ஆனால் இதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பாப்பா வேலையை காமிச்சிருச்சு பால் குடித்த உடனே. சரி இப்போ நேராக போயிட்டு சேஞ்ச் ரூமுக்கு போவோம். இல்லை சேஞ்ச் ரூமுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு நாப்பி மாற்றி விட்ருவோம். இருக்குது. இது பறக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு. இல்லைங்க பறக்கலை. சரி போவோம். இங்கே என்னமோ ஆயிடுச்சு. ஐயோ இங்கே எதுவும் பறக்குதுங்க. இங்கே எட்டி போ வேலையை காமிச்சிருச்சு. எல்லாம் வந்து அடிக்குதுங்க. நீ இந்த சைடு போக முடியல, எதுவும் அடைச்சிக்கிச்சு. ஸோ இந்த சைடு போக முடியலைங்க, சுற்றி தான் போகணும். ஸோ இங்கேயோ ஐயோ நல்ல வேலை இந்த இடத்துல எதுவும் வழி விட்டாங்க. சடன் மேலே போவோம். மேலே போய் எமர்ஜென்சி கிளாஸ் அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த டோர் லாக்குடுன்னு வந்துருக்கு. இதுவும் லாக்குடு. எங்கே இருக்குன்னு தெரியலைங்க. இங்கே பார்த்தீங்களா எட்டி பார்த்துச்சு. அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது டக்குன்னு எடுத்துகிட்டு போய் பாப்பா வாயிலே வச்சு விடுவோம். டக்குன்னு போவோம். இங்கே போய் வைக்காம இருந்து என்ன பண்ணுவோம். வச்சாச்சுங்க. பறந்துருச்சுங்க. பறந்து கதவுக்கிட்ட போய் விழுந்துருச்சு. பாருங்க இப்போ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அமைதி தூங்குது. என்னன்னு சொல்கிறது இதெல்லாம். இப்போ வந்து புட் பேபி டு ஸ்லீப். இங்கேயே படுக்க வச்சிடலாமா? இங்கெல்லாம் தூங்குவது மேலே தான் தூங்கும் போல. இங்கே ஒரு பால் டப்பா இருக்குது, இங்கே ஒரு பால் டப்பா இருக்குது. எத்தனை பால் டப்பா? இது இன்னும் போகவே இல்லைங்க. ஃபீட் மீ. சரி பாப்பா தூக்கிட்டு மேலே போவோம். டேக் பேபி டு பெட்ரூம். ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ வேறு இதுக்குள்ளே வந்துட்டோம். சுற்றி ஒரே பிளாக்காக இருக்குது. ஒரு லெவல் திரும்ப வந்துட்டோம். பாப்பா அங்கே உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே போகணுமான்னு தெரியலைங்க. சரி போவோம். பின்னாடியும் வழி அடைச்சிக்கிச்சு. சரி நம்ம அங்கேயே போவோம். இந்த இடத்துல போக முடியாதுங்க. இப்போ அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இது எல்லா டோரும் லாக்கில் இருக்குது. சரி இப்போ என்னங்க உள்ளே போய் ஏதாச்சும் அங்கே பாருங்கள். நல்லா சமத்தாக தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல. இப்போ கையில் தூக்கிடுவோம். இப்போ வந்து இப்போ பேபியை வந்து தூங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொம்மை நம்ம எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பொம்மைங்க? ஸ்டோரி வந்து எப்போ படிக்கிறதுன்னு தெரில. சரி அதில் ஸ்டோரியில் வந்து ஷீப்போட ஃபோட்டோ போட்டிருக்கு. இப்போ அதனால ஷீப்புன்னு தான் நினைக்கிறேன். கொடுத்தாச்சு. ஃபைண்ட் ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன். வந்து ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஐயோ இப்போ என்ன பண்ண போதோ. I'm thirsty. ஆரம்பிச்சிருச்சு. உண்மையில இருந்துச்சு. ஐயோ நம்ம பாருங்க. இப்போ நம்ம காலி ஃபுல்லாக அவ்வளோதாங்க. இருந்துச்சு வசமாக மாட்டிக்கிட்டு தெரிஞ்சு குட் நைட். எங்க கேம் பிளேவே முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, இன்னும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, டாட்டா பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். பை பை.